தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பான ஆண்டவரே, இன்றைய இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் கடந்த நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தெய்வமே, இன்றைய நாளில் ஜூலை மாதத்தினுடைய இறுதி நாளில் இந்த 7 மாதங்களாக நீர் உம்மோடு கூட பயணித்த அத்தனை அனுபவங்களுக்காக, நிறமோடு கூட இருந்தமைக்காக, எம்மை தாங்கி கொண்டமைக்காக, எம்மை மன்னித்தமைக்காக, எம்மோடு கூட இருந்தமை வழிநடத்தியமைக்காக, உண்மையெல்லாம் நாங்கள் எப்பொழுது உம்மை நோக்கி கரம் நீட்டினமோ அப்பொழுதெல்லாம் உம்மை திரும்பி பார்த்து நம்முடைய வாழ்வில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியமைக்காய் தெய்வமே, இந்த வேளையிலே இந்த பொழுதிலே நன்றி சொல்கிறோம். நாங்கள் உம்மை நோக்கி கூக்குரலிட தகுதியற்றவர்களாக இருப்பினும் நீர் எங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்திருக்கிறீர், எங்களை உற்று நோக்கி இருக்கிறீர், எம் வாழ்வினர் எல்லாமாக இருந்து எம்மை வழி நடத்தி இருக்கிறீர். தெய்வமே, ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறை இல்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் என்ற திருப்பாடலின் ஆசிரியரோடு நாங்கள் இணைந்து உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே பல்வேறு தேவைகளுக்காக மன்றாடும்படி கேட்ட ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறேன். குழந்தை பாக்கியத்துக்காக, வெளிநாட்டு பயணத்துக்காக, வேலை வாய்ப்புக்காக, குடும்பத்திலே நிலவுகிற சச்சரவுகள், துன்பங்கள், துயரங்கள், கடன்கள், நோய்கள், நோவுகள் நீங்கும்படியாக மன்றாடும்படி கேட்ட ஒவ்வொருவரையும் உம் பாதம் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் அனைவரையும் நீரை காத்து வழிநடத்தியர்கள். ஆண்டவரே, இன்றைய நாளிலே திரு அவையின் ஒரு புதிய புதுப்பித்தலுக்காக தன்னையை அர்ப்பணித்து உம்முடைய அன்பு பிரசன்னத்திலே வாழ்ந்து ஏழ்மையையும் எளிமையையும் தாழ்மையையும் தனது ஆன்மீக வாழ்வாக கொண்டு பலரையும் ஆன்மீக வழிகாட்டியாக இருந்து வழிநடத்தி உலகம் பூராக இயேசு சபையினர் தங்களுடைய ஆழமான பணிகளை ஆற்ற காரணமாக இருந்த புனித இஞ்ஞாசியார் லோயலாவை நினைக்கிறோம். அவருடைய அமரத்துவம் அடைந்து புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த புனிதமான நாள் என்றாகிறது. கடந்த 16ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி தொடக்கம் இந்நாள் வரை திரு அவையின் பல்வேறு நன்மைகளுக்காக பல குருக்களை, துறவியர்களை, பொதுநிலையினரை உருவாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த பெரும் புனிதருடைய நினைவு நாளை நினைக்கிறோம். தெய்வமே, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இந்த வேளையிலே புனித இஞ்ஞாசியார் வேண்டியது போல் அவருடைய வார்த்தைகளில் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். அன்பான ஆண்டவரே, தாழ்மையான மனதுடன் வாழ எனக்கு கற்றுத்தாரும். உமக்கு உகந்த விதத்தில் அன்பு காட்டவும், கணக்கிடாமல் கொடுக்கவும், காயங்களை பற்றி கவலைப்படாமல் நான் போர் புரியவும், ஓய்வை தேடாமல் உழைக்கவும், கைமாறு கருதாமல் கொடுக்கவும் எனக்கு வேண்டிய மனப்பக்குவத்தை தாரும். ஓ இறைவா, உமது திருவுளத்தை நிறைவேற்றுகிறேன் என்பதில் மட்டும் நிறைவு காண எனக்கு வரம் அருளும். ஆமேன்.